ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து செட்ஜில் வந்து எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி செட்ஜில் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வால்பேப்பர் கிரியேட் பண்ணி மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு தளம் செட்ஜின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ அதில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செட்ஜ் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போனால் இப்படி தான் இருக்கும். இல்லை ப்ரௌஸ் நவுல போயிட்டு இப்போ அதில் போய்ட்டு நம்ம வந்து அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ அதில் போய்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும், சைன்இன் செட்ஜின்னு சொல்லி. இதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஃபேஸ்புக் மூலியமா லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கூகுள் மூலியமா உங்களோட ஜிமெயில் இருந்துச்சுன்னா கூகுள் ஜிமெயில் இருந்தால் ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமா லாகின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆப்பிள் நீங்கள் மேக் யூசர்னா அவங்களோட மேக் யூசர் ஐடி மூலியமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களே கஸ்டமைஸ் நீங்களே செட்ஜில் ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடியும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக கண்டினியூ கொடுத்துட்டு கூகுளில் வந்து நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இது மூலியமாக தான் நான் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து இதை வந்து நான் கிரியேட் பண்ண நானே இது வந்து அக்கௌண்ட் வந்து நான் வந்து கூகுள் ஆத்தென்டிகேஷன், அதான் என் ஜிமெயிலில் உள்ள இதை வச்சே நான் வந்து இதில் வந்து அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ரைட், நான் வேறு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகல. நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ரைட், கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே நான் பாருங்கள் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு வருவீங்க. இதோட ப்ரொஃபைல், அதாவது நான் இப்போ ஜிமெயிலில் நான் கிரியேட் பண்ணனால இப்போ என் ஜிமெயிலில் நான் அப்லோட் பண்ணிருக்க ஃபோட்டோவெல்லாம் அப்படியே எடுத்துரும். ரைட், எடுத்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் இதுதான். நான் வந்து பாருங்கன்னா ஒரு 18 ஐட்டம்ஸ் மாதிரி இங்கே வால்பேப்பர் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதாவது என்கிட்ட மொபைலில் நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் இதெல்லாம், அந்த ஃபோட்டோஸை தான் நான் வந்து அப்படி வால்பேப்பர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பாருங்கள் ஒரு ஐக்கான், இதை கிளிக் பண்ணி பேஜ் ப்ரொஃபைலில் போயிட்டு ரைட், உங்களோட பேஜ் ப்ரொஃபைல், ரைட், இதுதான் பேஜ் ப்ரொஃபைல். இதில் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுது இல்லை. ரைட், இதில் பாருங்கள் அக்கௌண்ட் செட்டிங்னு இருக்குது. இதில் போயிட்டு உங்களோட செட்டிங்ஸ், உங்களோட யூசர் நேம் என்ன வேணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களோட சோஷியல் மீடியாவில் என்னென்ன அக்கௌண்ட் இப்போ நான் வந்து இது மூணுமே கனெக்ட் பண்ணலை. நீங்கள் இந்த கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் நீங்கள் செல் பண்ணலாம். ரைட், இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ நான் வந்து இந்த ரெண்டு நான் என்னது ஃபேஸ்புக்கும் கூகுள் இதுவும் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லிங்க் பண்ண உங்கள் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்டாக அதில் லிங்க் பண்ணிக்கலாம். இதை வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிக்கலாம். ப்ரைவசி டேட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ரைட், இல்லை உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்கில் போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறேன். இது முக்கியம். ரைட், ஓகே, இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா செட்ஜில் வந்து நம்ம முன்னுக்கு போயிட்டு நான் முன்னுக்கு போகிறேன். இதில் இந்த இருக்குது நம்மளோட ரைட், இதில் போயிட்டு அப்லோட் பண்ணி இதை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா நான் இப்போ அப்லோட் மோன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ண கேட்கும். அப்லோட் பண்ணுற நேரம் அதில் சொல்லியிருக்காங்க இப்போ ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண MP3 அப்லோட் பண்ண இதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஃபார்மேட்ஸில் அப்லோட் பண்ணுங்கன்னு. ஆனால் இமேஜ் மஸ்ட் பி ஹேவ் அ மினிமம் இந்த டைமென்ஷனில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். ஓகே, இது செய்கிறவங்க உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்து செய்யலாம், இல்லைன்னா கேன்வாவில் செய்யலாம். ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு என்ன இப்போ பேசிக் வீடியோ டியூட்டர்ஸ் பாருங்கள். ஃபோட்டோஷாப்பில் இதில் நியூவில் போயிட்டு ஒன்றுமே இல்லை, இங்கே போயிட்டு இந்த டைமென்ஷனை டைப் பண்ணுங்கள் 720. இங்கே வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1880. வித் வந்து 720, ஹைட் வந்து 1880. இங்கே பிக்சல் கொடுத்துட்டு இங்கே ரெசல்யூஷன் வந்து வெப்னால நீங்கள் 72 கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸை கொண்டாந்து இதில் போட்டுட்டு இந்த ஃபோட்டோஸை தூக்கி நீங்கள் அப்லோட் பண்ண தான் இருக்குது. இப்போ ஒரு ஃபோட்டோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவாக இருந்துச்சு, இந்த இப்போ நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோ இதை எடுக்கிறேன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த ஃபோட்டோ. ரைட், ஃபோனில் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து இதை எடுத்து அப்படியே சேவ் பண்ணிவிட்டு இதை சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஜேபிஜியாக சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் செட்ஜில் போயிட்டு இங்கே அப்லோட் கொடுத்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்தா இங்கே அப்லோட் ஆகிடும். ரைட், அவ்வளோதான் நான் அப்லோட் பண்ணுறது நீங்கள் விஷயம். ரைட், ஓகே, அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் சரியான இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ரிவ்யூ இன் ரிவ்யூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோஸ். ஓகே, இன்னொரு ரிவ்யூ ஆகுது. ரைட், இப்போ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வெரி சிம்பிள். உங்களுக்கு ஜிமெயில் மூலியமாகவோ இல்லைனா ஃபேஸ்புக் இது மூலியமாக ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா
அது மூலியமாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்கில் ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் சேவ் பண்ணுற விஷயத்துக்கு சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இது மூலியமாக நீங்கள் மணி மேக் பண்ணலாங்க. இப்போ எனக்கு இன்னும் வந்து பே அவுட் ஆப்ஷன் இன்னும் கொடுக்கல. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எனேபிள் பண்ணிடுவாங்க ஒரு 1-2 டேஸில் வந்து. ரைட், இப்போ நான் வந்து இப்போ இன்றைக்கி தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பேபால் த்ரூவோ பேனியல் த்ரூ உங்களுக்கு இங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, வித்ட்ரா ஆப்ஷன் ஒன்று வரும், பே அவுட் ஆப்ஷன் இங்கே வரும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 2 ஃபோட்டோஸ் என்கிட்ட வந்து செல் ஆகிட்டு இங்கே பாருங்கள் 2 வால்பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி வந்திருக்க காட்டியிருக்காங்க பாருங்கள். டெய்லியே இங்கே பாருங்கள் இந்த கண்ட்ரிலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்றதும் இங்கே காட்டியிருக்காங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு செல்லாக உங்களோட பேமெண்ட்ஸும் வந்து இங்கே உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ரைட், ஓகே, இது நல்ல ஒரு விஷயங்க. நீங்கள் வந்து மணி மேக் பண்ணுறதுக்கு இதில் வந்து பெரிய உங்களுக்கு ஃபோனில் உள்ள கேமரா வச்சு நீங்கள் வந்து வால்பேப்பர் க்ரியேட் பண்ணி மணி மேக் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சில் வந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.